அனைவருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால், இன்றைக்கு அதாவது 19ஆம் தேதி இல்லைன்னு சொன்னால் 20ஆம் தேதி காலையில் ஓயர் ரிசல்ட் வந்து வெளியிடப்படும் என்று சொல்லி அன்அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்கு. அதை தொடர்ந்து எவ்வாறு எல்லாருமே எவ்வாறு ரிசல்ட்டை இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி எவ்வாறு செக் பண்ணலாம்ன்றதை மிக தெளிவாக சொல்கிறேன். ஸோ என்ன இஷ்யூன்னு சொன்னால், ஒரு ரிசல்ட் வந்த உடனே நிறைய பேர் எப்படி ரிசல்ட்டை செக் பண்ணுற மெசேஜ் மூலம் பெறுறதா அல்லது யாருக்கிட்ட சரி ஹெல்ப் கேட்டு ரிசல்ட்டை செக் பண்ணுற இதுகள் இருக்குது. என்னை பொறுத்தவரையில் எல்லாருக்கிட்டையும் மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது இல்லையா, மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது, டேட்டா இருக்குது, ரைட். ஸோ நீங்களாகவே என்ன செஞ்சு கொள்ள இயலுமான்னு சொன்னால், இந்த ரிசல்ட்டை செக் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ரௌசருக்கு போய்க்கொள்ளணும். சரியா, ப்ரௌசருக்கு போயிட்டு ஓயல் ரிசல்ட் என்று சொல்லி டைப் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், ஓயல் ரிசல்ட் டைப் பண்ணாலே நீங்கள் என்ன ஃபஸ்ட் வார லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. எக்ஸாம் ரிசல்ட்ன்றது ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு விண்டோஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ரைட், அதுக்கு கீழே பாருங்கள், செலக்ட் த எக்ஸாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்யணும்னு சொன்னால், எக்ஸாமை நம்ம என்ன செய்யணும், செலக்ட் பண்ணணும். ரைட், ஓஎல் எக்ஸாமா, ஏஎல் எக்ஸாமா, ஓஎல்எஸ் ஸ்காலர்ஷிப்பான்னு சொல்லி நம்ம இப்போ என்னத்தை செலக்ட் பண்ணணும்னா ஓஎல் எக்ஸாம் தான் செலக்ட் பண்ணணும். ரைட், இங்கே பாருங்கள், ஏஎல் இருக்குது, ஓஎல் இருக்குது, ரைட், ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் இருக்குது. அப்போ நம்ம என்னதை செலக்ட் பண்ணணும், ரைட், ஓஎலை செலக்ட் பண்ணணும். ரைட், ஓஎலை செலக்ட் பண்ணிட்டோம். ரைட், இப்போ செலக்ட் த இயர், எந்த வருஷம்ன்றதை நம்ம என்ன செய்யணும், செலக்ட் பண்ணணும். ஐ திங்க் இந்த இயர் இது 2025-26 வரும் இல்லையா. ரைட், ஸோ இது ஓல்டு ரிசல்ட் தான் இருக்குது, அதாவது 24-25 சொல்லி பாஸ்ட் ரிசல்ட் தான் இருக்குது, போன வருஷத்திய ரிசல்ட். ஸோ நீங்கள் இப்போ இன்றைக்கு அது நாளைக்கு ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி அப்டேட் ஆகும்னு சொன்னால், இந்த இயருக்கு கீழே அப்டேட் ஆகும். 25 பிரேக்கெட்டுக்கு 2026 சொல்லி பிரேக்கெட்டுக்கு கிடைக்கும். ரைட், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ரைட், அடுத்து என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் இப்போ இண்டெக்ஸ் நம்பர் சொன்னால் இண்டெக்ஸ் நம்பர் அடித்து கொள்ளையிலும், இல்லைன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் என்ஐசி என்று கிடைக்கும், என்ஐசி நம்பர். ரைட், என்ஐசி நம்பர் எல்லாம் அப்படி இல்லைன்னு சொன்னால், நம்ம இண்டெக்ஸ் நம்பர் தெரியுமென்னு சொன்னால் இண்டெக்ஷன் நம்பரை என்ன செய்யலாம், அடித்து கொள்ளலாம். நான் 2 மேப்பை ஒரு 8 நம்பரை என்ன செஞ்சு கொள்கிறேன்னு சொன்னால் அடிச்சு. ரைட், அந்த ஐஎம் ஹியூமன் இருக்கு இல்லையா, ஸோ அதை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதை கிளிக் பண்ணணும். ரைட், இந்த அடிக்க ரைட், அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால், ஸோ இதுதான் பெரிய டாஸ்காக இருக்கும் ரிசல்ட் பார்க்குறவங்களுக்கு. இந்த இஷ்யூவை நாடி தான் நிறைய பேர் ஃபோனில் ரிசல்ட் பார்க்குறதுக்கு கஷ்டப்படுறது. ரைட், இங்கே பாருங்கள், step on things you can see as you walk along the street. ஸோ இந்த இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்கிறது கஷ்டமாக இருந்தால் என்ன செஞ்சீங்கன்னா, நீங்கள் இதை அப்படியே கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போட்டு, ரைட், கூகுள் ட்ரான்ஸ்லேட் போட்டு அதுக்கு தமிழ் மீனிங் என்ன செஞ்சு பார்த்து கொண்டுனீங்கன்னா இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் ரோடால் நடந்து போகும்போது என்னத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன செலக்ட் பண்ணோம்டா, இதை பாருங்கள், இது கடலுக்கு உள்ள இருக்கிறது, இது விண்வெளி. ஸோ நம்ம ரோட்டால் நடந்து போகல பஸ் பார்ப்போம். ரைட், இந்த சேர்ஸ் பார்ப்போம், பஸ், சேர்ஸ், நெக்ஸ்ட். இதில் 3 ஸ்டெப் இருக்குது. 3 நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கிளிக் பண்ணணும். 3மே ஒரே கேள்வியாக தான் இருக்கும். ரைட், நீங்கள் கேள்வி சம்டைம் இதை பிள்ளையாக மாற்றி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா சம்டைம் கேள்வி மாறும். ரைட், அதே இது ரோட்டால் போக சேர்ஸ் பார்ப்போம், பஸ். ரைட், லாஸ்ட் ஆப்ஷன்ஸ் சேம், பஸ். இதில் பஸ் மட்டும் தான் இருக்குது. ரைட், இது வெரிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட் இதில் கொடுத்தா ஐம் ஹியூமன்ன்றது டிக் ஆகிட்டு. ரைட், இந்த சப்மிட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் உங்களோட ரிசல்ட் ஷோ ஆகும். ஸோ இப்போ இது இண்டெக்ஸ் நம்பர் நான் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்த அடிப்படையான இண்டெக்ஸ் நம்பர். ஸோ அதனுடைய ரிசல்ட் வரல. ஸோ நீங்கள் சரியான இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்து நீங்கள் சப்மிட்டை கொடுத்தா உங்களோட ரிசல்ட் ஷோ ஆகும். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சரி சம்திங் ஃபோட்டோ சரி நீங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லாட்டி சொன்னால் இந்த பிரிண்ட்னு சொல்லிட்டீங்க, அந்த பிரிண்டை நீங்கள் என்ன செய்யலாம், கொடுத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.